கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ வந்திருக்கு. ப்ரோமோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கர ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி கார்த்தி பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அம்மா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, ஆனந்தன்னு ரியா மேட்ரை வந்துட்டு நான் பார்த்துக்கிறேம்மா, கண்டிப்பாக மீனாட்சி என்னையே ஆனந்தனை கூட சேர்ந்து நான் வாழ வைப்பேன், நீங்கள் அதை பற்றி வந்துட்டு எதுவும் யோசிக்காதீங்கம்மா, நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வாங்க, நீங்கள் ஏமா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எப்படிப்பா வந்துட்டு அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியும் சொல்லு, மீனாட்சி முகத்தை பார்த்துட்டு என்னால் இருக்கவே முடியல, அதை விட முக்கியம் குடும்பம் வந்துட்டு உடஞ்சு போயிடக்கூடாது கார்த்தி, நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஒன்றா இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம், காலங்காலமாக நம்ம வந்துட்டு இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனால் புதுசாக ஆனந்த் வந்துட்டு இப்படி சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல, அடுத்த நாள் காலையில் சொத்தை பிரித்து கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு மன விரக்தியில் தான் வந்துட்டு நான் வீட்டை விட்டே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சரிம்மா இப்போ வந்துட்டு நீங்கள் இனிமேல் உடம்பை தான் பார்த்துக்கணும், நீங்கள் வந்துட்டு வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ்லாம் பண்ணி வந்துட்டு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சைடு வந்துட்டு கார்த்தி போகிற வழியில் தீபாக் தான் கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதும், மாமா அவரும் அத்தை எல்லாருமே வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம் கடவுளே, நாச்சியாரை நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு அப்படின்ற மாதிரி அவர் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு கார்த்தி வீட்டில் வந்துட்டு காரை நிப்பாட்டிடுறாங்க. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். ஐஸ்வர்யாவுக்கும் ரியாவுக்கும் மூஞ்சியே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா 2 புழு மூட்டைகள் தான் எல்லா சொல்லியும் செஞ்சுருக்கு. அப்படியே அமைதியாக வந்து நின்றுட்டு இருக்க தீபா வந்துட்டு ஆரத்தி தட்டெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க. மீனாட்சிக்கு பயங்கர சந்தோஷம் அபிராமி வந்ததில். குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க தான் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்களே, வெளியிலே மூலையில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு காரை விட்டு இறங்கினதுமே அபிராமியை மெதுவாக கைத்தாங்களா வாசப்படி கூப்பிட்டு வர நம்ம தீபா தான் வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. தீபா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அதை விட அபிராமி முகத்தில் தீபாவை பார்க்கும்போது அதை விட வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் என்ன தான் வந்துட்டு உன்னை திட்டி ஒதுக்குனாலும் எனக்காக இவ்வளோ பண்ணுற பாரு, நீ தான் என் மருமக, எனக்கு பிடிச்ச மருமக அப்படின்ற மாதிரி அந்த பார்வையில் தெரிஞ்சிச்சு. அப்படியே சந்தோஷமாக தீபாவை பார்த்துட்டு இருக்க, வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் வந்துட்டு அந்த குங்குமலாம் வச்சு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ உட்காந்ததும், அம்மா நல்ல வேலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அதோட பேச்சை நிப்பாட்டிட்டு, எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா நான் பாட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா நானும் ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. அபிராமி வந்துட்டு கார்த்தி முன்னாடி அப்படியே மனசுடைஞ்சு அழுகிற மாதிரி பேசினாங்க. ஆனால் அவங்களோட கெத்தை எல்லாரும் முன்னாடி இங்கே வந்துட்டு மெயின்டைன் பண்ணாங்க, சூப்பராக பேசினாங்க. நான் வந்துட்டு முடிவு எடுத்துட்டேன், அது நல்ல ஒரு முடிவு தான் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ நாளைக்கு என்னோட லாயர் வந்துடுவாங்க, அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்ல, நானும் வந்துட்டு என்னோட லாயரை வர சொல்லியிருக்கேன்ப்பா, அவர் வந்து சொல்லுவார், அதுக்கடுத்து நான் என்ன முடிவு எடுத்தேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாங்க. அம்மா சொத்து பிரிக்கிறதுக்கு இப்போ ஒரு அவசியம் இல்லைம்மா, ஏம்மா அப்படின்னு சொல்ல, கார்த்தி நான் முடிவெடுத்துட்டேன், அவங்க உங்களுக்கு சேர வேண்டியது அவங்க உங்களுக்கு கிடச்சி தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு சரிம்மா அதுக்கு அப்புறம் உங்களோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுற. அபிராமி வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சமானைக்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அபிராமி வேற லெவலில் ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. ஒருவேளை சொத்தெல்லாம் வந்துட்டு மீனாட்சிக்கு போகிற மாதிரி, இல்லைனா கார்த்தி அருண் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி தான் ஏதாவது வந்துட்டு யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா பழைய அபிராமி மாதிரி ஐயோ சொத்தை பிரிக்க சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரியெல்லாம் தெரியல. ரொம்ப வந்துட்டு அபிராமி பக்காவாக பயங்கரமாக கெத்தாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக கார்த்தி ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கார்த்தி சொல்லி கொடுத்து அபிராமி பண்ணலாம், இல்லை அபிராமியே கூட யோசித்து பண்ணலாம். ஆனால் ஆனந்துக்கு ஏதோ தரமான வேட்டு வச்சுருக்காங்கன்னு தான் தெரியுது. அதனால தான் அபிராமி வந்துட்டு லாயரை வர சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத டெஸ்ட்டு, நம்ம என்ன செஞ்ச ரியா மேலே பழிய போட்டு ரியா வீட்டை விட்டு அமுச்சு விட்டுறலாம் அப்படி இப்படின்னு பார்த்தா ஐஸ்வர்யாவோட அம்மாவே போயிட்டாங்க. அப்புறம் ஒரு செகண்ட் யோசித்தோம், அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு டைரக்டர் ரியா மேட்ரை முடிச்சிட மாட்டாங்களே, இந்த கடத்தல் மேட்ரையே 2 வாரத்துக்கு இழுத்தவங்க ரியாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 4-5 மாதம் கூட ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டைரக்டர் வந்துட்டு எப்போ ஜவ்வா தானே இழுப்பாங்க. சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.